அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கிச்சன்ல நிறைய சாமான்கள் இருக்குது. பட் ஆனா அந்த பாத்திரங்கள் வாங்குறதுல சில பேருக்கு தொடர்ச்சியா ஒரு ஆசை இருந்துட்டே இருக்கு. எங்க கேக்குறான் கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல பாத்திரம் வாங்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவ்வளவு பாத்திரம் தேவையில்லை. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். பாத்திர கடலுக்குள்ள போறப்ப உங்களுக்கு என்னெல்லாம் மண்டையில ஓடும், எப்படி இருக்கும் அந்த எக்ஸைட்? என்ன என்ன ஐட்டங்களும் டூபல் பி பிளாட்டினிலே. பிளேட் பக்கம் போலாமா, கிளாஸ் பக்கம் போலாமா, கடாய் பக்கம் போலாமா? போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்திர கடை போறதே வந்து ஒரு வேர்ல்டுக்குள்ள போற மாதிரி. ஏப்பா அழுகுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இப்போ வந்து இட்லி பாத்திரம்னு வச்சுக்கோங்கன்னா ஒரு 8 இட்லி தான் இருக்கும். எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? எனக்கு வந்துட்டு 16 இட்லியில வந்துட்டு 4 பிளேட் வச்ச மாதிரி வேணும்னு சொல்லிட்டு வாங்குவோம். நீ அதுலயே ஊத்த மாட்டேடி என் வீட்டுக்காரர் கேட்ப. யார் அவன்? எப்படி பார்த்தாலும் நம்ம போயிடா அவன். அம்மாக்கு பொய் சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன்டா. இப்படி புளிக்கு நான் பார்த்ததே. ஏன் இப்படி புழுகுனி பள்ளி பிறந்தவன? போகாத பையனுக்கு எதுக்கு 7 டிஃபன் பாக்ஸ், ஊத்தாத இட்லிக்கு எதுக்கு அத்தனை தட்டு? அதாவது உங்களை எல்லாம் நான் ஏன் கூப்பிட்டுருக்கேன்னா, வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, அப்பெல்லாம் போகும்போது ஒரு பாத்திரம் கரண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 20 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்குன்னு இருக்கும். அது குவாலிட்டி நாங்க பார்க்க மாட்டோம். இருந்தாலும் உனக்கு யார் வீட்லயும் இது இருக்காதுங்க. என் வீட்டுல இது வச்சிருக்கேன். என்னது? பூ பொட்டு மூக்கத்தி வளையல் தோடு கொலுசு. தோசைக்கு ஒன்று வந்து நார்மல் தோசைக்கு, ஒன்று வந்து சின்ன சின்ன ஊத்தம் குட்டி தோசை, ஒன்று வந்து ஆம்லெட்க்கு. உன் கை பட்ட உடனே இங்க பாத்திரமெல்லாம் வெள்ளி பாத்திரமா மின்னுது. இந்த சொம்பு எங்க அம்மாவுக்கு அவங்க பாட்டி கொடுத்தது. 100 காலத்துக்கு மேல இதோட வயசு ஆகுது. சொம்பு ரொம்ப அடி வாங்கியிருக்கே. இட்லி சட்டி வச்சிருக்கேன் சார். 15 இட்லி சட்டி வச்சு. 15 இட்லி சட்டியா? ஆமா. நீங்களா யாருடா? How do I tell you? நீங்க யூனிக்கா வச்சலாம் எக்கச்சக்கமா வச்சிருக்கீங்க. அது வாங்கி வச்சிருக்கிறதுல ஒரு சந்தோஷம் சார். இப்போ நீங்க ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். மாமியார் கொடுத்ததுலே நான் யூஸ் பண்ற ஒரே விஷயம் இதுதான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. பொருள் வாங்குங்க வேணான்னு சொல்ல, சமையல் பாத்திரம் வேணான்னு சொல்ல. ஆனா இதெல்லாம் இவங்க பண்றதெல்லாம் ரொம்ப ஆர்ப்பாட்டங்க அப்படின்னு யார் பேசும்போது உங்களுக்கு தோணுச்சு? அம்மா இன்னும் சொல்லல. இந்த பார், இந்த விளையாட்டு தனத்தை எல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பார். வீட்டுல இருக்கிறதே 3 பேர் தான். ஆனா வீட்டுக்கு 50 பேர் வந்தாலும் 50 பேருக்கு வச்சு கொடுக்கறதுக்கான தட்டு டம்ளர்ல இருந்து எல்லாம் அப்படியே ரெடியா வச்சிருக்கேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. போது அம்மா மாசத்துக்கு 100 ரூபாய் தான் சார் கொடுப்பாங்க. அத கூட சேர்த்து வச்சு இந்த மாதிரி பாத்திரம் அப்பவே அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. வீட்டில் எத்தனை பாத்திரம் இருந்தாலும், எத்தனை ஹாட் பாக்ஸ், எத்தனை தவா இருந்தாலும் அது போல யூஸ் பண்றது ஒண்ணு சார். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாறேன்னு ஹாட் பாக்ஸ்ல சோறெல்லாம் போட்டு வச்சு குழம்பு எல்லாம் ஊத்தி வச்சு கொஞ்ச நாள் பார்த்தேங்க சார். இது நான் போயிட்டு வேலைக்கு போயிட்டு வருவேங்க சார். வந்து பார்த்தா சாப்பிட்டுக்க மாட்டேன். சரி சார், கப்பன் சாஸ்டர் இருக்குங்க, ஜூஸ் டம்ளர் இருக்கு, எதுவுமே யூஸ் பண்றது இல்ல. ஆம்பாரு அப்ப எனக்கு நிறைய பாத்திரம் வாங்கினாங்கிறதுக்காண்டியே எல்லாத்தையுமே புழங்கணும் எப்படி எதிர்பார்க்க முடியும்?